வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜி ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான உளுந்தங்களி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜி ஹோம்மேக்கர் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உளுந்தங்களி செய்கிறதுக்கு முதல்ல உளுந்தங்களிக்கான மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா 1 கிலோ உளுந்தம்பயிருக்கு 1 கிலோ பச்சரிசியை எடுத்து தனித்தனியாக வறுத்து மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து நான் 250 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 250 கிராம் மாவுக்கு 3 மடங்கு தண்ணியை எடுத்து கடாயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது சிம்மிலேயே வச்சு சூடு பண்ணுங்கள். இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேருங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கட்டிப்பட்டுரும். மாவை சேர்த்துட்டு ஒரு கரண்டியை விட்டு லேசாக கிளறி விட்டு வச்சுக்கோங்க. அந்த கிளறி விடும்போது கட்டிப்படாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்படி கிளறி விடுறது. ஓரத்தை கொடுத்து முதல்ல கிளறி விடுங்க, அதுக்கப்புறம் நடுவில் கிளறி விடுங்க. இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா இது. இட்லி தோசை இல்லாத டயத்தில் இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ வெந்த இந்த மாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். வேகாமல் சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாது. இப்போ இது வெந்துருச்சு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் 2 விரலை விட்டு இந்த மாவில் வச்சு தொட்டு பாருங்கள். கையில் மாவு ஒட்டக்கூடாது. மாவு ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ சூப்பரான இனிப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்தங்களிக்கு லேசாக நல்லெண்ணெயும் பனங்கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரையை சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.